மூளையை தின்னும் அமீபா நேக்லேரியா பவுலரி என்ற ஒரு செல் உயிரி மூளையின் திசுக்களை அழித்து மூளை வீக்கத்திற்கும் மரணத்திற்கும் காரணமாகிறது. வழக்கமாக இதன் நோய் தொற்று 5 நாளில் அறிகுறி தென்பட ஆரம்பிக்கும். 1 முதல் 12 நாட்கள் வரை காணப்படும். முதலாக 1965ஆம் ஆண்டு இதன் செயல்பாட்டை விவரித்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மால்கம் ஃபவுலரின் பெயரை கொண்டு இது அழைக்கப்படுகிறது. இது யூகேரியாட்டிக் வகை அமீபா. ஆகவே வெப்பநிலை உயர உயர இது வளரும். 45 டிகிரி வரை வெப்பநிலையில் இது வாழும். இதுவரை 47 வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் தாக்கத்தினால் PAM என்ற நோய் உண்டாகிறது. சமீபத்தில் 2025 மே 29ஆம் தேதி அமெரிக்காவில் டெக்சாஸ் பகுதியை சேர்ந்த 71 வயது பெண் ஒருவர் இந்நோய் கண்டு மரித்தார். இறக்கும் முன் காய்ச்சல், தலைவலி, அசாதாரண மனநிலை காணப்பட்டதாக கூறப்படுகிறது. குழாய் தண்ணீரை மூக்கு சுத்தப்படுத்தும் கருவியில் பயன்படுத்தியதால் இவருக்கு தொற்று ஏற்பட்டதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் வலிப்பு வந்து உயிரிழந்துள்ளார். அவரது உடலில் மூளையை சுற்றிலும் முதுகெலும்பிலும் நிறமற்ற திரவம் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு 2024 மே மாதம் கேரளாவில் கண்ணூரில் 13 வயது சிறுமி, மலப்புரம் மற்றும் பையோலியில் 16 வயது சிறுவர்கள் இருவர் உயிரிழந்தனர். இது நன்னீரில் வாழும் நுண்ணுயிரி ஆகும். ஏரிகள், குளங்கள், வெந்நீர் ஊற்றுக்களில் காணப்படும். இது கடல் நீரில் காணப்படாது. ஆரம்ப அறிகுறியாக குமட்டல், வாந்தி, காய்ச்சல், தலைவலி, சோம்பல் ஆகியவையும், நோய் தீவிரமாகும்போது குழப்பம், கழுத்து பிடிப்பு, வலிப்பு ஆகியவையும் காணப்படும். நீந்துவதற்கு முடிவு பண்ணினால் மூக்கை பிடித்து கொண்டு இலைனில் மூக்குக்கு கிளிப் பயன்படுத்தி நீந்தவும். தலையை தண்ணீருக்கு வெளியே வைத்து கொள்ளவும். மூக்கை சுத்தப்படுத்த பயன்படுத்தும் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைக்கவும். அரிப்பு ஃபில்டர் பயன்படுத்தவும். 1 மைக்ரான் என்ற அளவை கவனித்து ஃபில்டர் வாங்கவும். இதுபோன்ற அறிவியல் செய்திகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.